சரி பார்ப்போம் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ்க் மாயாண்டி கேமிங் கூட வந்து 1v1 தான் கைஸ் போட்டுட்ருக்கோம். சரி அவரே எகிரி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். டூய் அட பாவி கேஸ் எப்படி கேஸ் மண்டையை லாக் பண்ணா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு என்னோட இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாட ஆரம்பிச்சு பெரிய ப்ரோ பிளேயர் கேஸ். நான் அவர் வந்து அவரோட ஃபேனு. ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கேஸ் முன்னாடி நான் பார்க்கும்போது பச்சை பிள்ளையாட்டு விளையாடுவார். இப்போ பார்த்தா மொத்தமும் விளாட்றாரு. நம்பவே முடியல. இது டி வெயிட்டின்ட்டு அழுத்தி முடிச்சிடலான்னு மேக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். புசுக்கு இப்படி பண்ணிட்டாரு. பட்டுன்னு பயந்துட்டேன். டாய் இங்கே தான் கேஸ் இருக்கா, தெரிஞ்சு போச்சு. டே ஓட கேஸ் அவன் எங்கேருந்து அடிப்பானே தெரில. சரி ஓகே, எங்களுக்கு நம்ம தள்ளி போயிட்டோம். மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபோன் வேறு சம்மலாக ஆகுது கேஸ் எனக்கு. ஸோ நான் இப்போலாம் ஒவ்வொரு வாட்டி ஜம்பிங் பட்டன் கொடுத்துட்ருக்கு. ஜம்பிங் பட்டன் பார்த்துட்டேன். தூரம் எங்கே இருக்காரு நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ பேராஃபில் எடுத்துக்கலாம். வச்சு லாக் பண்ண முடியல. சூப்பர், அவர் பார்த்துட்டாரு நம்மளை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ வந்து என்னடா அது லேக் ஆகி தொலைதுரா சைக். ஓகே MP40 எடுத்தார் நம்மளும். ஏன்டா இப்படி லேக் ஆகுது சை. மண்டை சாட்ரா. சரி லோன் வருது வந்தாகணும். அவர் வர நம்ம பேக் அடிக்க ஒரே கூட்ட இருந்துச்சு அப்படின்னு வரேன். ஷைக் பச்சக் போடுறா. சரி எப்படி அவுட் ஆகும் தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச்சு. சூப்பர். ரைட்டு. பேராஃபில் ஒன் டாப் அடிக்குமா என்னன்னு தெரியல. சரி ஓகே, டபுள் பேரல் எடுத்துக்கலாம் அதுக்கு பதில். கைஸ் நான் அழுத்திட்டு தான் கைஸ் இருக்கேன். இருந்தாலும் ஃபோன் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. நான் அப்படியே இருந்து ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வழக்கம் போல என் மைனஸ் செடி நான் எப்போ தொட்டால் எப்போ ஆக்டிவ் ஆகுதுன்னு பாருங்கள். நான் எல்லா பட்டனையும் ஃபஸ்ட்டே கொடுத்ததுக்கப்புறம் அப்படி ஆகுது. உங்களுக்கு புரியுதான்னு தெரில. குளோபல் போட்டு வாங்கலையா? சூப்பர்ரா மாப்பிள முடிச்சிட்டான். shit. Dun.
கேஸ் வெறியாவது கேஸ் எனக்கு லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த ஹேங் ஆகிட்டு வேற கிடக்கு. சரி டெசர்ட் ஈகிள் இருக்காடா? டே டெசர்ட் ஈகிள் இருந்தால் சூப்பராக இருக்குங்கடா. சரி ஓகே. ஸோ அவருக்கு டேமேஜ் விழுந்தா லியான் கேரக்டர் வந்து அவரை காப்பாற்றிடுது கேஸ். ஸோ இப்போ தான் நான் அதை கவனித்தேன். ஸோ அவர் கேரக்டர் ஸ்கில் வச்சுட்டு வந்துருக்காரு. டே ஆட்டோமேட்டிக்காக நிற்கிது, என்னடா பண்ணுது என் ஃபோனு? கடுப்பாக வருதுடா. சரி ஓகே நைஸ். பின்னாடி இருந்து இங்கே வராரு, தெரிஞ்சு போச்சு. டேய் என்னடா ஹெச்பி குறையவே மாட்டேங்குது. சாவுடா தம்பி. எப்போ அப்பா கடுப்பாயிடுச்சு கேஸ் எனக்கு ஒரு நிமிஷத்தில். ஃபோனு செமலாகு, கேரக்டர் ஸ்கில்லும் வச்சுட்டு வரலையா, சமதாயி போச்சு. என்னடா இது? ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து வந்துட்டு இருக்கேன். தெரியுது அவன் வரட்டு கைஸ், அவன் வரட்டும், பொறுமையாக வரட்டும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டைமண்ட் 4 கேஸ். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே விளாட ஆரம்பிச்சவர் தான். ஸோ எனக்கு என்ன ஒரு மாதிரிட்டு என்னடா பண்ணுறாங்கடே அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த லாங் ரேஞ்ச் வச்சு அடிக்க முடியுதான்ட்டு. பட் பார்த்தீங்க அப்படின்னா நானும் குட் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆல்ரெடி, பிரச்சனை இல்லை. எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கலாம். அவரும் இந்த பக்கம் வந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது தலை இந்த மாதிரி தான். ஓகே வெரி கிரேட். ஆகாயம் போல் நானும் கனவை கண்டேன், அடி கண்ணாடி. நம்ம வந்து ஜோனை பிடிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்டில் இருக்கார். எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லரிச்சு போட்டு. ஸோ இப்போ நான் லைவ் வாய்ஸ் வர கொடுக்குறேன், அதனால தான் பிரமிச்சு போய் கிடைக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு இது ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல. லிட்டரலி ஒன்றுமே புரியல சாமி இந்த மாதிரி. ஸோ ஒரு 4 பாயிண்ட் வச்சு செஞ்சுட்டாரு. இப்போவும் உண்மையும் அவர் வந்து பாட்டு ஆக்ஷன் போட்டுனாலும் ஆக்ஷன் போட்டிருப்பாரு. இது ஆக்ஷன் மாடல், ஆக்ஷன் மாதிரி. ஏன்னா அவருக்கு ஃபோன் லேக் ஆகுது என்னன்னு தெரில.
ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, இங்கே பின்னாடி ஒரு பைத்தியம் வந்து கத்திக்கிட்டே கிடக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். மேலே போகிறதுக்கு பயமாக இருக்குடா, வந்து அடிச்சு விட்டாங்கன்னா என்னடான்றது. 4.5 பாயிண்ட் தான் வின்னு தான் நினைக்கிறேன். என்ன செட் தம்பி, தப்பு பண்ணிட்டீங்க சிங்காரம், தப்பு பண்ணிட்டீங்களே. கைஸ் லாகு முடிச்சிட்டாரு கைஸ், மூவி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிக்கலே இவ்வளோ ஹெச்பி தான்டா, கம்மி ஹெச்பி கைஸ் அதுக்கு. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். காராஃபில்லு மேக்டன். ஸோ அவர் வந்து புயல் வேகத்தில் ஓடி வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அடிக்கிறதுக்காண்டி. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெம்பு இல்லை. ஏன்னா நேரத்துக்கே ரேங்க் புஷ் பண்ணி கையெல்லாம் நடுங்கிட்டு கிடக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கோல்டு நம்ம அப்போ முடிச்சிருக்க வேண்டியது. ஸோ வந்து நான் வந்து நல்லாவே மைனஸ் பண்ணிக்கிட்டேன். நானே என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ மெடிக்கிட்டே எல்லாம் பூய் அடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ராக் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ராக் அண்ணே மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சு சேலஞ்ச் பண்ணுறதுலாம் கொடூர கஷ்டம்ட்டு. சரி வராங்க சொல்லுங்க. ஷிட், சரி பூய் அடிச்சா அடிச்சுட்டு போகிறாங்க. டேய் இன்னும் பூய் அடிக்கலடா. ரைட்டு, அவன் 8 பாயிண்ட் போல். சரி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து இன்சை பண்ணிகிட்டு இருக்காரு. சொற்பார் டேய் நல்லா காசு இவ்வளோ கம்மியாக இருக்கா? அன்லிமிட்டட் க்ளோவல் இல்லையாடா? இப்போ தான் பெருமையாக இருக்கு. சரி வாங்க போவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வர்றதுக்கு எனக்கு சத்தம் கேட்குது. பட் ஃபோன் லேக் ஆகிது. ஏன்னா எனிமி கிட்ட வந்து லேக் ஆகுது கேஸ். இது என் ஃபோனுக்கு மட்டுமா இல்லை எல்லா ஃபோனுக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஸ்மூத்தில் வச்சு தான் எஃப்எஃப்ஜி வந்து கூட வந்து பேட்டரி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், கிராஃபிக்ஸ் ஸ்மூத்தில் இருந்திருக்கும். இப்போ ஸோ நான் இருக்காரு கேஸ், இங்கே தான் வந்திருக்காரு, இங்கே தான் வருவார். மேக் 10 எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். நம்ம பார்த்துட்டாரு என்னென்னு வேறு தெரில. சரி நம்ம படுத்துக்கலாமா இல்லை வேணாம் உட்காந்து இருப்போம். ஸோ பார்த்துக்க மாட்டேன் கேஸ், பார்த்துட்டாரு கேஸ். சி ஓகே, நான் அந்த ஏர் ட்ராப்பில் இருக்காரு. ஸோ நம்ம டாய் இதான் ஒரு பிளானு போல். ஜோன் வரவும் அடிக்கிறாங்கிறது. சரி ஓகே, ஸோ நம்ம எமௌண்ட் போட வேணாம். ஸோ அவரு தெரிஞ்சு போச்சு அவர் எதுக்கு உட்காந்துருந்தாருட்டு. ஆனால் சும்மா அதுக்கடா ஓப்பனில் உட்காந்துருக்காரு. அவர் உட்கார மாட்டாரேன்னு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி அவர் 50வது லெவல், நான் 46 தான். நேற்றோ முந்தா நேற்று தான் 46 போனேன். அதுவும் அவர் 50வது லெவலு 51 போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ ஸ்டார்டிங் மேட்ச்சில் மண்டை ஷாட் ஒன்று வச்சுருப்பாரு கேஸ். நான் அதை வந்து மறக்கவே மாட்டேன். சரி அதில் தான் எனக்கு அவங்க கூட விளாண்டதுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஷாட்டு, மண்டை ஷாட்டு தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்படி விளாட்றான் அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டு, என்னடா அது நம்ம டிடி ஒய்டியா டிடி ப்ரோவா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரே கில்டு நான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கில்டில் வந்து இவர் வந்து இருக்காரு கேஸ், உச்சிஹா பாய்ஸ் கில்டில். நீங்களும் வேணா வந்து சேர்ந்துக்கோங்க. ஆனால் கோல்டுக்கு மேலே இருக்கணும். ஏ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு கேஸ். ஓகே, அவருக்கு டேமேஜ் ஆகிருக்குமா எனக்கு தெரியாது. இந்த கோல்டு எனக்கு ஒரு எம்என் கைஸ். ஸோ சும்மா போட்டு பார்ப்போம். எப்படியும் அவுட் ஆக மாட்டார், அவர் ப்ரோ பிளேயரு. உள்ளதான் இருக்காரு. அட பாவி, நானே அவுட் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, பூய் அடிச்சிட்டாரு அவரு. சரி ஓகே, இப்போ வந்து டான் 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 டான்.
சரி ஓகே கைஸ் நம்ம அவுட் ஆயிட்டோம். பை கைஸ், பை 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 பை.